இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் இட்லிக்கு அரைச்சிட்டேன். நேற்றே இட்லிக்கு அரைச்சி வச்சு மாவெல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஈவினிங்கே அரைச்சி வச்சிட்டேன். அதை ராத்திரி ஒரு 7-8 மணிக்கு அரைச்சிட்டேன். ரொம்ப நேரம் வெளியில் வச்சாலும் புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாகிடும். சில பேருக்கு ரொம்ப புளிப்பு இருந்ததுனாலும் பிடிக்காது. இட்லியில் ரொம்ப புளிப்பு சுத்தமாக ஃபெர்மெண்ட்டே ஆகலைனாலும் அது ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்காது. அது கரெக்டாக அந்த 8 hours அந்த அளவுக்கு இருக்கணும். வெளியில் ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இட்லி செஞ்சுட்டேன். கார சட்னி பண்ணிட்டேன் நான். அதான் அந்த பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம். நம்ம வீடியோ போட்டிருக்கேங்க. அது ஐ கார்டில் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு லிங்க்கு. அப்புறம் லன்ச் இன்றைக்கி என்னென்னா ஒயிட் ரைஸு. அது என்ன ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது சுகர் இருக்கிறவங்கன்னா சாமை இல்லாட்டி ப்ரௌன் ரைஸு, கோதுமை ரவை அரிசி, அது எதை வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. பட் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டு நம்ம சைட் டிஷ் நிறைய எடுத்துக்கும் போது சுகர்லாம் நம்மளுக்கு ஏறாமல் நம்ம ஹெல்த்தியாகவும் நியூட்ரியன்ட் விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கேபேஜ் வாங்கினேன். கேபேஜை கூட்டு மாதிரி செஞ்சுட்டேன் நான். இப்போ சிறுபருப்பு போட்டு கூட்டு மாதிரி. இன்னும் ஒரு பார்ட்டை கூட்டு மாதிரி செஞ்சுட்டு இன்னொரு பார்ட்டை குருமா மாதிரி வச்சிட்டேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா மாதிரி வச்சோன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். பூரி கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கிறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு கேபேஜோட ஸ்மெல்லே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி குருமா மாதிரி போட்டோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக இருக்கிறவங்க கேபேஜ் சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸு இல்லாட்டி 2 times அந்த மாதிரி. இப்போ தைராய்டு இருக்கிறவங்கலாம் இந்த முள்ளங்கி, காலிஃப்ளவர், கேபேஜெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டரே சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் தக்காளி ரசம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு ரசம் வச்சிட்டேன். தயிர், நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காய் ஊறுகாய் நம்மளுக்கு கொஞ்சம் கட்டமாக இருக்கும். ஏன்னா வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுனால ட்ரையாக இருக்கும். பட் உப்பு நம்ம கம்மியாக போட்டோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட போடுறது நல்லது. ரொம்ப நாள் நிற்கும் அது. இதில் உப்பு நார்த்தங்காயும் இருக்குது, கார நார்த்தங்காயும் இருக்குது. உப்பு நார்த்தங்காய் எனக்கு அக்கா கொடுத்தாங்க. அது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சில சமயம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்க கூட இதை போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாய்க்கு நல்லாயிருக்கும். அது தயிரை மோராக்கி குடிக்கிறது நல்லது. இப்போ ரைத்தாக்கெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அது அதுலேயுமே தயிர் கொஞ்சமாக ஊற்றி தக்காளி, வெங்காயம், குக்கும்பரெலாம் கொஞ்சம் கூட போட்டோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு தயிரோட அந்த இது தெரியாது. ஃபேட் அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம ஃபேட்டை வெளியேற்றுறதுக்கு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அப்போ தான் அது ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். குருமா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். கூட்டுக்கு கூட்டையும் பிசைஞ்சிட்டு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா துவையல் தொட்டு சாப்பிட்லாம். இல்லைனா துவையலை போட்டுக்கிட்டு கூட்டை கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்பளம் கூட இதுக்கு நல்லா தாங்க இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு இதுதான். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.